அந்த கரேஜ்னஸ். ஏன்னா வீரம்னு பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வீரம் தான் முக்கியமான ஒரு கலாச்சாரம். நம்ம தமிழர்களே வீரத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா? வீரம் செறிந்த நாடு என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிற இடத்துல நமக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாரல் கரேஜ் அது ரொம்ப முக்கியம். அந்த மாரல் கரேஜ் இல்லாத போது இந்த கார்ட்டூன்ல போட்ட மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்? ஒருத்தர் கேட்கிறாரு இன்டர்வியூல, நான் எப்போ நல்ல வேலைகளை செய்யலாம் அல்லது அறமான வேலைகளை செய்யலாம். அதுக்கு அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய ஒரு பதில் சொல்றாரு, எப்போ உன்னை வேலையை விட்டு தூக்குறனோ, எப்போ உன்னை ரிட்டையர் பண்றனோ அல்லது மறுபிறப்பிலோ நீ நல்ல வேலைகளை செய்யலாம். இதுதான் இன்றைய நிலை. இப்படித்தான் நம்ம உள்ளுக்குள்ள நுழையும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிற கார்பரேட் கல்ச்சர்ல சொல்லும் போது, அப்ப நம்ம அதை மாத்தி ஆகணும். அப்ப கரேஜ் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இந்த தெளிவு, இந்த தைரியம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அஞ்சாமை. எதுக்கு? அவங்களுக்கு தான் அந்த மாரல் இன்டென்ஷன்ங்கிறது வரும். அவங்களால தான் மாரல் பிஹேவியரை கொண்டு வர முடியும். அஞ்சாமை. அடுத்ததாக எம்பத்தி, அதாவது ஈகை என்று சொல்லலாம். ஈகை எம்பத்தின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஈகை என்பது ஒரு பெரிய லெவல். இருந்தாலும் அந்த ஒரு ட்ரேசஸை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு கருணை அல்லது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சிலர் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் சொல்லுது. MBA ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஒரு பல்கலைக்கழகத்தில். அந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யார் யாருக்கு எந்த விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அல்லது ஒரு எம்பத்தி பேஸ் பண்ணி, எப்படி எம்பத்தி அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அதிகமாக பண்டங்களை கொடுக்கறது. நீ போய் ஒரு கடையில வாங்கணும் அப்படின்னா அவங்க காசு கொடுத்ததை விட அதிகமான பண்டங்களை கொடுத்து இவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அடுத்ததாக மாரல் இன்டெலிஜென்ஸ். ஐயா அவர்கள் முதல்ல சொன்னார், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசினார். அதே லைன்ல தான் மாரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். மாரல் அப்படிங்கும்போது ஒரு அருமையான விஷயம் சொன்னார். வாட் இஸ் எத்திக்கல் டைலமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதாவது நம்ம அறத்திலே குழப்பங்கள் ஏற்படுது இல்லையா? அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கார்பரேஷன்ல இருக்கும்போது குழப்பங்கள் ஏற்படுது. இந்த குழப்பங்கள் ஏன் என்பது அதை எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு பதில சொன்னார். மைக்கேல் கின்லின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எத்திக்கல் டைலமா இஸ் நாட் a difference between right or wrong. It is a choice between two rights. எத்திக்கல் டைலமாங்கிறது, குழப்பம் என்பது தவறு சரிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டு சரியான விஷயத்தை எது அப்படிங்கிற தீர்மானம் பண்றதுதான் எத்திக்கல் டைலமா. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே தான். என்ன காரணம்? நமக்கு அந்த பிராக்டிஸ் இல்லை. இந்த பிராக்டிஸை நம்ம கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஐயாவும் சொன்னார், ட்ரைனிங் அதுதான் முக்கியம். ஏன்னா அது ஹேபிட்ஸா வரணும். அந்த ஹேபிட்ஸ் அண்ட் பிராக்டிஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மாரல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனுக்கு சொல்லி தரணும். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயம் ஒன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் மாரல் இன்டெலிஜென்ஸும். அப்படி மாரல் இன்டெலிஜென்ஸோடு இருந்த பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மாரல் இன்டெலிஜென்ஸ் இருந்தவன் மாரல் பிஹேவியர்ல அதிகமாக இருந்தான். சான்று இல்லாத குழந்தைகளுக்கு, அந்த சிந்தனையும் குழப்பமும் இல்லாத இருந்த குழந்தைகளுக்கு மாரல் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இது ஒரு உண்மை. இது ஒரு சான்றாக வந்தது. அடுத்ததாக மோட்டிவேஷன் சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஒன்று கொடுத்திருப்போம். இந்த பிரமிடை அப்ரஹாம் மேஷ்லோ அப்படிங்கிறவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். தேவைகளுக்கான பிரமிடை ஒன்று சொன்னார். அதாவது யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் எங்கெங்கிருந்து ஆரம்பமாகுது. மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் பேசிக் நீட்ஸ் சொல்றோம், பிசியலாஜிக்கல் நீட்ஸ், உடம்பு சம்பந்தப்பட்ட தேவைகள். அதை தாண்டி வரும்பொழுது சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தேவைகள். அடுத்தது சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அதாவது மனம் சம்பந்தப்பட்ட தேவைகள். அதுக்கு அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னைத்தான் உணரக்கூடிய நிலை. அடுத்தது பீக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றார். இதுதான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரமிட். இது எல்லாருக்குமே பொருந்தும் சாதாரணமாக. இப்ப என்ன ஒரு ஆய்வினுடைய தீர்மானம் என்று சொன்னால், ஒரு மனிதன் சேஃப்டி நீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, பேசிக் நீட்ஸ்லயும் சேஃப்டி நீட்ஸ்லயும், அதாவது பாதுகாப்பு கருதி இருக்கக்கூடியவனுக்கு மாரல் டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி. அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சேஃப்டி நீட்ஸ்ல இருக்கிறவனுக்கு அன்சர்டனிட்டி, அதாவது பயம் இருந்துகிட்டே இருக்கு. பயம் இருக்கிறவன் மாரல் டெசிஷன் மேக் பண்ண மாட்டான், அல்லது அறத்தினுடைய சிந்தனை அவனுக்கு வர ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பயம் இல்லாதவன், அதுக்கு மேலே வருகின்ற தேவைகளை பூர்த்தி செய்து மேலே வருகின்றவனுக்குத்தான் இந்த அற சிந்தனைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். இது ஒரு பெரிய ரிசர்ச். இதை வார்டன் வில்சன் என்கிறவர் அதை சொல்றார். அவருடைய ரிசர்ச்ல இருந்து எடுத்த ஒரு ஆய்வு. இது ஒரு 2 நிமிஷத்தோடு முடிச்சிடுறேன். ஆக இது சாதாரணமா நம்ம சொல்லும் பொழுது என்ன ஒரு நம்மளுடைய இந்த தீர்மானம், இந்த ஆய்வுடைய முடிவாக வருகின்றது என்று சொன்னால், அவர் சொன்னது போல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று ஒரு வார்த்தையை சொல்லலாம், அல்லது வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்திரதும் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். இதையே ஒரு கோல்பர்க்ஸினுடைய ரிசர்ச் தியரியோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடியதும் தண்ணீர் மட்டத்திலும் தண்ணீர் மேலே மூன்று லெவல்.
தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடியவனுடைய மாரல் டெவலப்மெண்ட் அல்லது அற சிந்தனை என்பது எப்படி இருக்கும், தண்ணீர் கீழே இருக்கிறவங்க ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். அப்ப தண்ணீர் மட்டத்தோடு இருக்கிறவனுக்கு கன்வென்ஷனல் லெவல், அதாவது எப்படி அந்த சொசைட்டி சமுதாயம் ஓடுதோ அது போன்ற ஒரு யோசனைகள் இருக்கும். யார் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அறத்தலைவர்கள் தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய தாமரை போல் ஒட்டி ஒட்டாமல் இருப்பதாக இருக்க வேண்டும். அப்பதான், ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய லாப நோக்கத்துக்காக யோசிக்காமல் சொசைட்டி என்கின்ற ஒரு பெரிய சிந்தனை யாருக்கு வளர்கின்றதோ அவர்தான் பெரிய அறத்தலைவராக இருக்க முடியும் என்பதை என்னுடைய சான்று. ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதை நான் இங்க வச்சிருக்கிறது ஒரு சின்ன எம்பரிக்கல் ரிசர்ச். இதை ஃபியூச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இந்த மாடலை கிரிட்டிசைஸும் பண்ணலாம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு ஒன்னே ஒன்று தான் தெரிய வேண்டும், என்னென்று சொன்னால், இது மாதிரியான ரிசர்ச், சயின்டிபிக் ரிசர்ச்சும் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் திருக்குறளை சேர்த்து ஒரு குரல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை வரக்கூடிய பேச்சுலர்ஸ் பிசினஸ் வணிகவியல் படிக்கக்கூடிய அத்தனை பேரும் படிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வந்தா தான் நம்மளுடைய திருக்குறளும் மற்றவைகளும் வெளியில வரும். இப்ப திருக்குறளுக்கு மட்டும் நான் சொல்றோம், மற்றவைகளை யோசிக்கலாம். நாளடி 6 மணி கடிகை எத்தனையோ இருக்கு. இப்ப திருக்குறளாவது நமக்கு நம்மளுடைய ஆய்வுகளில் வெளியிலே அது நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே இத்தோடு நான் அதை முடிக்கின்றேன். இது முடிவல்ல, தொடக்கம். நன்றி. ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி. திருக்குறளை பரிமேலழகர் காலம் முதற்கொண்டு நாம் சமய நூலாகத்தான் பார்த்து வந்தோம். இன்றைய வாழ்க்கை முறையானது மாறி போய்விட்டது. கார்பரேஷன்ஸை பற்றி அவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதற்கும் திருக்குறள் பயன்படுகிறது என்ற கருத்தினை இப்போது அவர்கள் எடுத்து காட்டியது பாராட்டத்தக்க ஒன்றதாகத்தான் இருக்கிறது. இதில் ஏதாவது கருத்துக்கள் இருக்குமானால் சொல்லலாம். அவருடைய முயற்சி ரொம்ப அருமையானது. ஒரு புது வகையான கோணத்தில் நீங்கள் அணுகிறீர்கள். ஆனால் திருக்குறள் வினை தூய்மை, வினை செயல் வகை, வினை திட்டம், இது எல்லாமே எதை செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளவு ஆழமா செய்யணும் பத்தி செய்யலாமா செய்யலாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. கண்டிப்பா அண்மையில் ஒரு புத்தகம் படிச்சானே, இவரும் நினைக்கிறேன் இல்லையா, வந்திருக்காரு, நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப அருமையான புத்தகம், திருக்குறள் மேலாண்மை. நீங்க தயவு செய்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எப்படி இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் செக்மெண்ட், கார்ப்பரேட் செக்டர், I'm also living abroad, I know what kind of fraud they do. கண்டிப்பா there is a very clear cut definition the way that a proper management be done. நான் படிச்சுட்டு பல நாடுகள் போயிருக்கிற சம்பவம் இவ்வளவு ஆழமா இவ்வளவு அகலமா மேனேஜ்மெண்ட் பத்தி எழுதியிருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. நீ இங்கிலீஷ் மொழிபெயருங்க. கார்ப்பரேட் செக்டார் கிடையாது, கார்ப்பரேட் செக்டாருடைய கயமைத்தனமும் கிடையாது. மன்னர்கள் இருந்தார்கள். மன்னர்கள் பெரும்பாலும் முறையாக ஆண்டார்கள். மோசமா செய்த மன்னர்கள் சீக்கிரமே அழிந்து போய்விட்டார்கள். ஆகவே இந்த பிரச்சனை மக்களுக்கு I would say that people are so naive. இதை விட அழகா சொல்ல முடியாது. Now particularly the globalization has made the people corrupt to the core. The consumerism has made the people corrupt. இதை மாற்றி அமைக்கி இதை நீங்க மறுபடியும் ரிவைவ் பண்ணுங்க சார். மறுபடியும் எழுதியிருக்காரு. நான் படிச்சு ரொம்ப வியந்தேன். ரொம்ப சந்தோஷம். வெற்றிக்கு வழிகாட்டும் மேலாண்மை என்கிற நூல்ல திருக்குறளை பேஸ் பண்ணி பூரா மேனேஜ்மெண்ட் ஆங்கிள் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதுல ஆய்வுக்குடையது நிறைய கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல. அப்புறம் திருக்குறளை கூட மேலாண்மை ஆங்கிள், ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள் மொழிபெயர்த்திருக்கிறேன். நீங்க சொல்ல போறோம் அதில் வருது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன். பேச்சை கேட்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. மேனேஜ்மெண்ட் இஸ் பட் எக்ஸ்பர்டைஸ் இஸ் பட் மோட்டிவேஷன். நான் அப்படி மொழிபெயர்த்திருக்கேன். எக்ஸ்பர்டைஸ் இஸ் பட் மோட்டிவேஷன், ஆல் தி ரெஸ்ட் ஆர் இன் நோஷன். அதாவது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. இந்த மனத்திற்பம் சொன்னீங்களா நீங்க, இதை மாதிரி ஆங்கிள் நான் மொழிபெயர்த்திருக்கேன்.